ஓஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. இந்த விழா குறித்து நேற்றிலிருந்து இன்று வரை ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்களா, ஒன்று நிகழ்ந்து முடிந்த பிறகு ஒரு எதிர்வினைகள் வந்துட்டு இருக்குங்களா, அந்த மாதிரியான எதிர்வினைகள் இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண்டை நிறைவு செய்து ஒரு கட்சி ஒரு அடுத்த ஆண்டிற்கு போகுது. அது ஒரு புதிய அரசியல் கட்சி, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமானவர், திரைத்துறையில் இருந்தவர், அவர் கட்சியை தொடங்கி அவர் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். அப்படிங்கிற பொழுது இயல்பாகவே அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அது குறித்த செய்திகள், அது குறித்த ஒரு கருத்து பரிமாற்றங்கள், விவாதங்கள் இதெல்லாம் இயல்பாக நடக்கும். ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்பொழுது, நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் கட்சியை நடத்தி 35 ஆண்டு காலம் நடத்தி ஒரு அங்கீகாரம் பெறுது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குது, களத்தில் அவ்வளவு பணியாற்ற வேண்டி இருக்கிறது. ஆனால் இயல்பாக எளிதாக திரையிலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த பெயரை பயன்படுத்தி உள்ளே வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இன்னும் கூட ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இது இப்படி நடக்குமானா இது இப்படி தான் நடக்கும். ஏனென்றால் அதுதான் அந்த பொழுதுபோக்கு ஊடகத்தினுடைய வலிமை, திரையினுடைய வலிமை, சினிமாவினுடைய வலிமை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தொடர்ந்து தமிழ் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் அந்த முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேருக்கு அது தவறி போயிருக்கலாம், தோல்விகளை கொடுத்திருக்கலாம், அதே நேரத்தில் வெற்றியை கொடுத்த ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே 2 பக்கம், இது ஒரு பக்கம். ஆனால் நாம் இந்த பதிவில் முக்கியமாக நாம் சொல்ல விரும்புவது அந்த ஒரு கட்சியினுடைய நிகழ்வாக அந்த நிகழ்வு எப்படி இருந்தது, அந்த பேச்சுக்கள் எப்படி இருந்தது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப விரிவாக இல்லை, ரொம்ப சுருக்கமாக. முதல்ல எடுத்து பார்க்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எதிர்கட்சியாக அல்லது எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்கள் பார்க்கின்ற பார்வை ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நம்முடைய பார்வைன்னு பார்க்கும் பொழுது அந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், எளிய வார்த்தையில் சொல்லுவாங்களா, சொதப்பல்மாங்களா, அந்த மாதிரி அவருடைய பேச்சு ஒரு ஆழமான உரையாக இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் ஆழமான உரையாக இல்லைன்னு சொன்னால், ஒரு பேச்சை கொண்டு போடக்கூடிய விதம் இருக்குல்ல. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக நீங்கள் உருவெடுத்திருக்கிறீங்க, ஓராண்டு அந்த கட்சியை நடத்தியிருக்கீங்க, விமர்சனங்கள்லாம் வேற, ஓராண்டை தாண்டி 2ஆம் ஆண்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க. இப்போ அந்த ஸ்பீச் எப்படி இருக்கணும், அந்த பேச்சு எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு படிநிலைகள் இருக்குல்ல, என்னென்ன அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு. ஆனால் அவர் சில குறிப்புகளை வைத்திருக்கிறாரு, இல்லைன்னுலாம் சொல்ல, ஒரு 5-6 பக்கங்கள் உள்ள குறிப்புகளை வைத்திருக்கிறாரு. ஆனால் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்குமான அந்த லிங்க் இருக்குல்ல, இணைப்பு, எந்த விதமான ஒரு இணைப்பு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக, இது ஒரு தனி துண்டு, மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு சின்னதாக ஒன்று, இது ஒரு பண்ணையார் அரசியல் அப்படின்னு ஒரு சின்னதாக வருது, கட்சியை பற்றி ஒரு இது, ஹேஷ்டேக்கை பற்றி ஒரு கிண்டல், கடைசியாக மறுபடியும் அந்த மொழி குறித்து சுயமரியாதை, இப்படி ஒன்றுக்கு ஒன்று அதை கனெக்ட் பண்ணக்கூடிய இணைப்புரைன்னு சொல்லுவாங்களே, அந்த இணைப்பு சரியான முறையில் இல்லை அப்படின்னு பார்க்க முடியுது. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், வாட்புறோ என்ன புறோ, இதெல்லாம் அந்த ரசிகர்களை கைத்தட்ட வைக்கும். என்ன, ரசிகர் மனோபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்போது தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களை ஒரு கைத்தட்டலை வாங்கி கொடுக்குமே தவிர, அந்த இடத்துல இருந்து அந்த தொண்டர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் அந்த மண்டபத்தில் இருந்து, அந்த நிகழ்ச்சி நடங்க அரங்கிலிருந்து வெளியே போனார்னா என்ன பேசினாரு அவருடைய தலைவர் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. அந்த இம்பேக்ட்னு சொல்லுவாங்களா, ஒரு உரை வீச்சு, ஒரு விதமான ஒரு தாக்கத்தை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். முதலாவது தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். 2வது பார்க்கக்கூடிய வெகு மக்கள் இந்த கட்சியை ஆதரிக்கலாமா, இவருக்கு நம்மளுடைய நிலைப்பாட்டு, ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கலாமா, 2026 இவருக்கு தான் வாக்களி, இது போன்ற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், அது வேணுமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருப்பவர்களாம் அந்த ஒரு பேச்சை கேட்கின்ற பொழுது, இல்லைங்க விஷயமா பேசுகிறாப்புல, ஒரு மாற்றத்தை கொடுக்குவார் போல தெரியுது இவருடைய பேச்சு கேட்கும்போது என்று ஒரு நம்பிக்கை விதையை ஊன்றுகின்ற விதமாக அந்த உரை அமைந்திருக்கணும். அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திறந்த மனதோடு அந்த பேச்சை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு சாதாரணமாக, நான் முன்பு சொன்னது போல் ஒன்றுக்கொன்று அது ஒரு தொடர்பு படுத்துறதுக்கே அவர் ரொம்ப சிரமப்படுறதே, ஒரு செய்தியிலேருந்து இன்னொரு செய்திக்கு போகும்போதே அவர் இயல்பாக அவர் சிரிச்சுக்கிட்டே போனாலும் கூட அடுத்தது போகின்ற பொழுதே ஒரு தயக்கத்தோடு அடுத்து என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தோடு அந்த உரையை நிகழ்த்தியது மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்படின்னா திரு சீமான் போல வீராவேசமாக பேசுறது, அவரே சொல்றார், நமக்கு அந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் தேவையில்லைன்னு கட்சி தொடங்குகின்ற அந்த மாநாட்டிலே தெரிவித்தார்.
அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்கணும்லாம் தேவையில்லை, ஆவேசமாக பேசணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு பேச்சு நான் முன்பு சொன்னது போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போ என்ன பண்ணிருக்கலாம், இப்போ ஓராண்டு ஒரு பயணம் இருக்குல்ல, இதில் நெருக்கடிகள், பிரச்சனைகள், கட்சியில் உள்ளதுகள் எப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்தோம், இந்த பாதையில் ஒரு சில சம்பவங்களை சொல்லி, இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை நம்ம முறியடித்தோம், இப்படி ஒரு சிக்கல் நம்ம கொடுத்தாங்க நம்ம மீண்டு வந்தோம், இந்த ஓராண்டு பயணம் நமக்கு எளிதாக இல்லை, இதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு நின்றுட்டுருக்குறோம். இப்போ நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ 2024 நம்மளால் நிற்க முடியும். நம்ம மேலே உள்ளவங்களும் எதிர்க்கிறோம், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்க்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்க்கிறோம். அவங்க பாயிண்டில் சொல்லப்போனால் அது அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இந்த 2 பேரையும் நம்ம இது பண்ணுறோம். அப்போ எப்படி இந்த கடந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அந்த பேச்சு அமைந்திருந்தால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். எனவே இது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக இல்லை என்பது நம்முடைய பார்வை. மாற்று கருத்து இருக்கலாம், மாற்று கருத்துகள் அதை தெரிவிக்கவும் செய்யலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பில்லை, ஜனநாயகத்தில் தானே. சரி, இன்னொன்று, அப்போ அந்த விழாவே எதுவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை. அது நிச்சயமாக ஒரு அடுத்த நிலைக்கு அந்த கட்சி செல்கிறது என்பதை தெரிவிக்கின்ற ஒரு விழாவாக இருந்தது என்பதை மறுக்க முடியாது. விஜய் அவர்கள் பேச்சில் ஒரே ஒரு விஷயம் முக்கியமானது ஒன்று சொன்னார், அது மட்டும் முக்கியமானது, அதை தெளிவாகவும் பேசினார். அந்த அளவில் அது ஒரு பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். எதுன்னு சொன்னால் அந்த பூத் கமிட்டியை பற்றி அவர் பேசிய விஷயம் அது ரொம்ப முக்கியமானது. அரசியலில் வாக்கு அரசியலில் அது ரொம்ப முதன்மையான ஒன்று. அந்த பூத் கமிட்டி விஷயங்களை பற்றி பேசி பூத் கமிட்டி மாநாடே நாங்கள் நடத்துவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த ஒரு செய்தியை தவிர மற்ற எல்லாமே எந்த விதமான ஒரு மேல் போக்காக பேசுவாங்க சரிங்களா. ஒரு விஷயத்தை ஆழமாக உள்ளே செல்லாமலும் அதற்குரிய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமலும் ஏனோ தானோ என்று ஒரு பேசுவதாக இருந்துதான் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் முக்கியம். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் அல்லது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகள் குறித்து பேர் விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கற்ற நிலையிலிருந்து பார்க்க முடிகிறது, எக்ஸப்ட் பூத் கமிட்டி தவிர. சரி, இன்னொன்று திரு ஆதவ அர்ஜுனா பேச்சு, அவருடைய பேச்சு நம்ம எப்போதுமே அந்த இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அவருடைய எதிர்ப்பு நிலையை காட்டக்கூடிய விதமாக இருந்தது. அதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சானா அதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ யாருடைய பேச்சு தான் ஒரு சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோருடைய பேச்சு ரொம்ப பாயிண்டாக பேசினார். தனிக்கு அப்புறம் அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி அரசியல் கட்சியை தொடர்ந்து நடத்தினாலும் கூட அவர் நம்ம நாட்டில் பிற மாநிலங்களில் அவருடைய பார்வை, அவருடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடியது ஒரு ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடியவர், தேர்தல் வியூகனர், தேர்தல் வல்லுனர், தேர்தல் வியூக வகுப்பாளர் எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம தமிழ் படுத்தும்போது பல வார்த்தைகள் சேருது. அப்படி தான் பார்க்கப்படுறார். ஒரு கட்சி நடத்தினாலும் கூட அதுதான் அந்த பார்வையாக இருக்கிறது. ஸோ அவருடைய அந்த பேச்சு ஆங்கிலத்தில் அவர் உரையாற்றினார். அவர் தெளிவாக அதில் உள்ள பேசுனதெல்லாம் ரைட்டாக தப்பானலாம் சொல்லல. ஆனால் என்ன அந்த கூட்டத்திற்கு அந்த மேடையில் என்ன பேசணுமோ அதை தெளிவாக சொன்னார். முதல்ல என்ன ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டார். என்ன கிளாரிட்டி, நான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் எதுவுமே இல்லை, அந்த வேலையை நான் செய்யலை, எந்த கட்சிக்கும் எந்த தலைவருக்கும் பணி செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. அப்போ ஏன் இங்கே இந்த மேடைக்கு வந்தார் சொன்னால், இவர் விஜயை பார்க்கின்ற பொழுது என்னுடைய நண்பர் அவர். ஸோ அவருக்கு நான் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் அவருக்கு எதுவுமே அவசியம் இல்லை. அவர் நல்ல கட்சியை இது பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகளை செய்யலாம் ஒரு நட்பு அடிப்படையில் அப்படிங்கிறது தான் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாரு. ஒன்றாச்சா. ரெண்டாவது, தான் எதுக்கு வந்திருக்கிறோம், இந்த வேலையை செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த நபரை பற்றிய ஒரு உயர்ந்த நம்பிக்கையை தொண்டர்கள்ட்ட விதைக்கணும். அதை அவர் விதைக்கிறார். எப்படி, தமிழ்நாட்டினுடைய நான் அவரை ஒரு தலைவராக பார்க்க, அரசியல் தலைவராக பார்க்கல, இது தமிழ்நாட்டினுடைய புதிய நம்பிக்கையாக நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இது இப்போ இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்திற்கான நேரமாக இந்த காலகட்டம் இருக்குது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக விஜய் இருப்பார் அப்படின்னு அடுத்த பாயிண்டில் சொல்கிறார். ஸோ இந்த காரணங்களை எல்லாம் நான் பார்த்து என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். எனவே ரெண்டாவது அவர் அடுத்து பேச அந்த 2வது பாயிண்ட்லேயே அந்த கட்சியினுடைய தலைவர் பற்றிய ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட விதைக்கிறாரு. ஸோ வந்த வேலை என்னவோ அதை பண்ணார் அப்படின்னு தான் சொன்னோம். அதற்கு பிறகு முடிஞ்சுதா
மூணாவது என்ன சொல்ல, இப்போ இங்கே என்ன அரசியல் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு அவருடைய பார்வை வைக்கிறாரு. வழக்கம் போல் அந்த ஊழல் விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களாகவும் 3 C's அப்படின்னு சொல்லி அவர் என்னென்ன பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லி இங்கே உள்ள பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாக பார்க்கப்படக்கூடிய விஷயமாக அவர் சொல்லக்கூடியதை அதை அங்கே பதிவு பண்ணார். அப்போ இதை சரி பண்ணணும் என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டார். நான்காவதாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், அந்த தொண்டர்களுக்கு சில விஷயங்களை, தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு 100 நாள்கள் வச்சுக்கோங்க, 10 பேரை நீங்கள் சேர்க்கணும் குறைஞ்சபட்சம். அப்படி சேர்க்கின்ற பொழுது இந்த கட்சி ஒரு 10 மடங்கு ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்கும். அதை இந்த 100 நாள் நீங்கள் அடுத்த 100 நாட்கள் நீங்கள் இங்கே இருக்க செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கின்ற பொழுது என்ன நான் எதுக்கு காரணம், அதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவரை பற்றிய ஒரு உயர்வான மதிப்பீடு, மூன்றாவது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அரசியல் பிரச்சனை என்ன இருக்குது, நான்காவதாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த 5 விஷயமா அதை பிரித்து பாயிண்டாக சொல்லிட்டு போனார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னது தோனி குறித்து பேசிய விஷயங்கள், நானும் அவர் பீகாரி, அந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் அந்த சபையை கேட்கின்ற பொழுது தோனி பேரை சொன்னால் ஒரு கைத்தட்டல் வரும், அந்த மாதிரி ஒரு சபைக்காக சில விஷயங்கள் செய்வாங்களா அந்த மாதிரி. ஆனால் அதை தவிர்த்து விட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாயிண்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க முடியும். எனவே இந்த ஒரு கட்சியினுடைய ஒரு விழா, 2வது ஆண்டு விழா, இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அளவில் தான் நம்முடைய பார்வையில் தெரிகிறது. எனவே நான் முன்பு சொன்னது போல ஒரு கட்சியினுடைய தலைவருடைய உரை என்பது மிக சாதாரணமாக அது ஒரு தாக்கத்தை சாதாரணமாக இருக்க தப்பு இல்லை. சாதாரணமாக பேசி வென்றவர்கள் நிறைய இருக்காங்க, அரசியல் உதாரணங்கள் இருக்குது, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும். சாதாரண பேசினா கூட அது ஒரு இம்பேக்ட் சொல்லுவாங்கள்ல, ஒரு பேசுகின்ற பொழுது அது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இப்படி பேசினார், அப்போ என்ன செய்யணும், இப்போ இதை மாற்ற வேண்டாம், அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள அந்த வேலை செய்ய தூண்டணும் இல்லை தொண்டர்களை வரும், அந்த மாதிரியான இல்லை. பொதுமக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு எழுச்சி ஏற்படும், அந்த மாதிரியான விஷயமா இல்லை என்பது தான் என்னுடைய முக்கியமான பார்வையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.